ஹலோ கைஸ், வெல்கம் யூ டு HK Vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா துபாய் ட்ரிப் வீடியோ பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி லென்த்தி வீடியோ தான், 1 ஹவருக்கு மேலே இந்த வீடியோ உங்களுக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி துபாய் ட்ரிப்பில் மொத்தம் மூணு இடம் கவர் பண்ணுவோம். இப்போ UAEயில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நாங்கள் ஷார்ஜா ஹோட்டல்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் துபாய் அபுதாபி 3 இடம் சுற்றணும். என்னென்ன பிளேஸ் நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒன்றுத்தையும் கிளிக் பண்ணி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னை ஏர்போர்ட் தான். ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதாவது நாங்கள் போன ஃப்ளைட்டு ஏர் அரேபியா. இங்கே நம்ம ஃப்ளைட் டியூரேஷன் ஆக்சுவலி 4 hours 30 minutes. அண்ட் அது நம்மளுக்கும் துபாய் டைமிங்க்கும் 1.5 மணி நேரம் அவங்க பிகைண்டாக இருப்பாங்க. நாங்கள் டே 1 நாங்கள் துபாய் ஃபேமும் ஓப்ரி க்ரூஸ் இன் துபாய் மெரினாவும் நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் இருந்த ஹோட்டல் இதுதான், ஹோட்டல் விஷன் இம்பீரியலேருந்து கிளம்பி துபாய் ஃபேம் போயிட்டோம். அங்கே மேலே சோவியர்ஸ் கலெக்ட் பண்ணேன் நான். சோவனியர்ஸ் அதான் நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நல்லா ரீச் ஆச்சு வியூஸு. இப்போ நான் ஒரு லென்த்தி வீடியோ இதை நான் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது டே 1 துபாய் ஃபேம் நம்ம எப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ட்ரி எல்லாமே பாஸ் வாங்கிட்டாங்க. GT ஹாலிடேஸில் நாங்கள் உள்ளே எல்லோரும் என்ட்ரி ஆகிட்டோன்னே ஒரு 46 மெம்பர்ஸ் போயிருந்தோம். அப்புறம் எல்லாருமே உள்ளே அனுப்பிட்டே இருந்தாங்க. ஏஜ்டு பர்சன் ஹேண்டிகேப்லாம் தனியாக வீலு தனி வழி சீக்கிரம் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற சோவேனியர்ஸை இது ஷார்ட்டில் போட்டிருந்தேன். நல்லா வியூஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது மிடில் உங்களுக்கு எல்லாமே ஷேடடாக இருக்கும். துபாய் ஃபேமில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா அப்படி எல்லாமே ஓப்பன் ஆகும். நல்லா இருந்தது துபாய் ஃபேமு. இது எவ்வளோ சார்ஜ் ஆச்சுன்னு தெரியல. நான் GT ஹாலிடேஸில் நாங்கள் 5 days போயிருந்தோம். ஒரு 3 cities கவர் பண்ணோம் யுனைடெட் UAEயில். அதில் ஃபஸ்ட்டு ஷார்ஜா இறங்கி அப்புறம் துபாய் போயிட்டு அங்கே விஷன் இம்பீரியல் ஹோட்டலில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் அபுதாபி போயிட்டு அங்கே டெசர்ட் சஃபாரி எல்லாம் என்ஜாய் பண்ணோம். இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது டே 2ல் செகண்ட் பிளேஸ் நாங்கள் எங்கே போனோம்னா மெரினாவில் ஓப்ரியோ க்ரூஸ். இது துபாய் மெரினாவில் நாங்கள் போயிருந்தோம். அங்கே எப்படின்னா ஒரு ரவுண்ட் அடிச்சிருந்தாங்க. ஃபுல்லாகவே கடல் அறந்த அரேபியன் சீ கிட்ட போயிட்டு டேர்ன் அடித்து திரும்ப இந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. க்ரூஸுன்றது எப்படின்னா இங்கேயே பஃபட் நைட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்ல அந்த பெரிய ஷிப்பு மாதிரி இல்லை, சின்ன க்ரூஸ். எப்படி கேரளாவில் கேரளா சைடில் போட் ஹவுஸ் மாதிரி இங்கே ஒரு இது நல்லா இருந்தது இந்த இடம். மேலே மியூசிக் DJ மியூசிக்லாம் போட்டு நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம். கீழே அப்புறம் நாங்கள் டின்னர் முடிச்சதுக்கப்புறம் கோக்கெலாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டான்ஸு ட்ரெடிஷ்னல் டான்ஸ் துபாயில் ஆடினாங்க. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அது நாங்கள் டெசர்ட் சஃபாரியில் அதே டான்ஸ் தான் நாங்கள் பார்த்தோம் நைட்டில். அப்புறம் இவங்க நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கீழே மொத்தம் 3 மடுக்கு க்ரூஸு. கீழே ரெஸ்ட் ரூம்லாம் இதெல்லாம் இருந்தது ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு. அதுக்கப்புறம் இங்கே ஃபுட்டு என்ன ப்ரொவைட் பண்ணாங்கன்னா பஃபெட்டில் அது
ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் சிக்கனு, மட்டன் கொடுத்துருந்தாங்க, பீஃபு, நூடுல்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜூஸஸ் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து கர்ட் ரைஸு, சாம்பார் ரைஸ், வெஜ்ஜு, நான்வெஜ் ரெண்டுமே இருந்தது. அப்புறம் வந்து நாங்கள் முடிச்சு திரும்ப ஹோட்டலில் போயிட்டோம். டே 2 வந்து துபாய் மாலில் புர்ஜ் கலிஃபா நாங்கள் போயிருந்தோம். துபாய் மாலில் வந்து காலையில் நாங்கள் போயிட்டோம். அங்கே வந்து பெரிய பிக் அக்வாரியம் இருந்தது, நீங்கள் பார்க்குறது தான். இங்கே வந்து உள்ளே வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அக்வாரியம். இந்த அக்வாரியத்தில் வந்து எல்லா ஃபிஷ்ஷும் வந்து அங்கே வந்து இது காமிச்சிருந்தாங்க, டிஸ்பிளே போயிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து நைட்டு வந்து திரும்ப நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து நைட் ஃபவுண்டேஷன்லாம் இருந்தது. அங்கே நைட்டில் வந்து வாட்டர் ஃபவுண்டேஷன், அதுவும் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் புர்ஜ் கலிஃபா நாங்கள் காலையில் எல்லாமே பாஸ் கொடுத்தாங்க. அதில் வந்து எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பண்ணாங்க. அதில் இப்படி வந்து யாரெல்லாம் இன்ஜினியர்ஸு, யாரெல்லாம் வந்து இந்த டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. இதில் வந்து என்ன அவங்க பார்ட்னர்ஸ்னால் ஈமார் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து இந்த ஹோல் புர்ஜ் கலிஃபாவையும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. சம்திங் விச் இஸ் இன்ஃபினிட்டி அமௌண்ட் வச்சு இது கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறது நைட் ஃபவுண்டேஷன் தான். இல்லை மியூசிக்லாம் போட்டிருந்தாங்க, அரப் மியூசிக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அவங்க வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்படிலாம் கட்டியிருக்காங்க, எந்த மெட்டீரியலில் எவ்வளோ ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு. இதில் வந்து ப்ரைவேட் ஹோட்டல் வேறு அதுக்கு மேலே இருக்குது, சர்டைன் அந்த ஹைட்டுக்கு அப்புறம் புர்ஜ் கலிஃபாவில். அதுக்கப்புறம் வந்து இது எப்படி வந்துன்னா, உள்ளே அனுப்பிட்டோன்னே கீழே வந்து என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் எந்தெந்த லெவலுக்கு வந்து 2001 2011 வரையும் என்ன நடந்தது எல்லாமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன எப்படி எந்தெந்த லெவல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாப் வியூவில் வந்து இந்த துபாய் சிட்டியை நீங்கள் கண்டு கழிக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே வந்து நிறையா ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கான். நீங்களும் போயிருந்தால் கண்டிப்பாக ஜிடி ஹாலிடேஸை அணுகுங்க. நான் வந்து அவரோட டூர் கைடோட நம்பர் நான் இதில் ஷேர் பண்ணுறேன், டேக் பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து 164th ஃப்ளோர் வந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டில் வந்து போயிடுச்சு. அங்கே வந்து மெயினாக வந்து டைமிங் வந்து டைமர் வந்து போட்டிருந்தாங்க அழகாக. ஒரு நைட்டில் வந்து லைட் வச்சு 60:59 அப்படின்னு ஒரு 1 மினிட்டில் போய் மொத்தம் 100 இதுவும் கவர் பண்ணிடுது. நல்லா இருந்தது, ஒரு அலுப்பும் தெரியல. போக போக கொஞ்சம் காதை அடைச்சிது. 10:30 அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து திரும்பவும் நாங்கள் மிச்சினி பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டோம். டே 3 வந்து யாட்ச் ரைடும் தென் டெசர்ட் சஃபாரியும் போயிருந்தோம். இங்கே வந்து ஆர்ச் ரைடில் வந்து அபுதாபியில் வந்து இங்கே வந்து இதுவும் வந்து அரேபியன் சீல வந்து நல்ல ஒரு மார்னிங் டைமில் வந்து நாங்கள் போயிருந்தோம். நல்லா இருந்தது. இது வந்து இதோட ஆட்சி நேம் வந்து பிக் டேடி. நிறைய ஆட்சி அவங்க சுற்றி ஃபுல்லாகவே இருந்தது, சீ ஃபுல்லாக. ஒரு யாச்சும் ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இதில் வந்து கூல் வெல்கம் ட்ரிங்க்ஸு, தென் உட்காரத்துக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். அப்புறம் சுற்றி ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து ரெஸ்ட் ரூம் இருந்தது. இங்கே ஃபுல்லாக சுற்றி வந்து ஸ்கைலைன்ஸ் வந்து நல்லாவே அப்பியர் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து
இங்கே ஃபுல்லாக சுற்றி வந்து இந்த இதில் ஃபுல்லாக சுற்றி ஜெட்டஸ்கி வந்து ரைடு வந்து எல்லாருமே நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அது வந்து பின்னாடியே நல்லா ஸ்பீடாக வந்தாங்க, நல்லா இருந்தது பார்க்கவே, இந்த சினிமாவில் வர மாதிரி. அதுக்கப்புறம் ஜபில் பேலஸ் போயிருந்தோம். இங்கே யாருக்குமே வந்து உள்ளே அலோவ் பண்ணல, ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் தான் எடுத்தோம். இங்கே வந்து பெஞ்ச் கார்லாம் இருந்தது, அங்கே ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்டும். மறக்காமல் இந்த ஃபாலோவர்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் என்னோடய ஃபேஸ்புக் பேஜு, இன்ஸ்டாகிராம் அண்ட் எக்ஸ் வலைத்தளம் அண்டு த்ரெட்ஸு போய் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து என்ன கண்ட்ரி போகிறேன்னு உங்களுக்கு நான் போஸ்ட் போடுறேன் இந்த சேனலில். சீக்கிரம் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்து லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் மானிட்டைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சீக்கிரம் இந்த சேனல் வந்து எல்லாருக்கும் கொண்டு செலுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, போலீஸ் வந்து உள்ளே வந்து ஒரு ஸ்டெப்பு கூட உள்ளே விடல. ஃபுல்லாக வந்து இந்த ராஜா பர்மிஷன் தான் உள்ளே அனுப்புகிறாங்க. எல்லாம் சம்திங் விசில் அடிச்சு பின்னாடி கார்லேயே கத்துறாங்க. சம்டைம் ஏதாவது நம்ம வீணா சுற்றுவாங்க போல இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. அப்புறம் நாங்கள் போனது எல்லாமே வந்து பெரிய பஸ்ஸில் தான் போனோம். எல்லா இடத்துலையும் மஃப்சல் பஸ்ஸு கூட. எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாருமே வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனால் நேரம் போகிறதே தெரியல. இந்த 46 பேரும் வந்து கோஆப்ரேட் பண்ணனால இன்னும் நிறைய இடத்துக்கு வந்து இன்னும் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது, எந்த பிரச்சனையும் இல்லாமல். அப்புறம் என்னென்ன ஃபீட்பேக்லாம் கேட்டாங்க. சாப்பாடு ஒரு ஃபஸ்ட்டு 2 நாளுக்கு நல்லா இல்லை, அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டாங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து நாங்கள் துபாய் மியூசியம் போயிருந்தோம், ஃப்யூச்சர் மியூசியம். இங்கே வந்து அந்த ராஜாவோட கை வந்து தனியாக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. நாங்கள் ஃபுல்லாக போய் ஃபோட்டோ எடுத்தோம். இது வந்து எப்படின்னா, மொத்தம் இந்த உலகமே வந்து இதுக்கு தான் வந்து இந்த உள்ளே வந்து போக தான் வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்களாம். ரொம்ப வெயிட் பண்ணி வந்து ரொம்ப நிறைய டிக்கெட் வந்து இதுக்கு தான் வந்து ரொம்ப கிடைக்காம வந்து முன்னாடி ப்ரியராகவே புக் பண்ணணும்னு சொல்லி கைடு சொன்னார். இதில் உள்ள வந்து நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் துபாய் வந்து எப்படி இருக்குன்னு இதில் சொல்கிறாங்க. நல்லா இருந்தது. இது பக்கத்தில் வந்து ஆக்டர் ஸ்ரீதேவி வந்து இங்கே தான் வந்து கமிட்டட் சூசைடு சொல்லி உள்ளே வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ப்ரைவேட் ஹோட்டலு. இதுதான் அந்த ஃப்யூச்சர் மியூசியம். அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்கள் திரும்பவும் பஸ்ஸில் ஏறி நாங்கள் மதியானம் சாப்பிட போயிட்டோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே நாங்கள் மதியானம் சாப்பிட்றது வந்து ஃபுல்லாக வெஜ் ஹோட்டல், இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நாங்கள் மோஸ்ட்லி நாங்கள் போயிருந்தோம். அங்கே இருக்க கைடெலாம் எல்லாம் கூப்பிட்டு போயிருந்தாங்க. நானும் ஒரு சில ஹோட்டல், சிட்டி மேக்ஸ் போயிருந்தோம், ராவிஸ்னு ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அப்புறம் வந்து நாங்கள் இருக்கிற விஷன் இம்பீரியல் ஹோட்டல் வந்து பப் இருந்தது. அங்கே பப்பில் வந்து அங்கே போய்ட்டு நாங்கள் வந்து ரெட்புல் மட்டும் எடுத்துக்கிட்டோம். நிறைய எல்லா பீரும் அங்கே அவைலபிளாக ரம்மெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வேணும் டிஜே மியூசிக்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து ELYUன்னு ஒரு ப்ரைவேட் பப்பு தான் எங்கள் ஹோட்டலில். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபுல்லாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் அபுதாபி, துபாய் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு வந்து ஈவினிங் வந்து நாங்கள் டெசர்ட் சஃபாரி செகண்ட் செக்ஷன் கிளம்பிட்டோம், செகண்ட் பிளேஸ்க்கு. இங்கே வந்து நாங்கள் வந்து எங்கள் 46 டீமும் வந்து
5 காரில் பிரிஞ்சுட்டாங்க. 5 காரில் பிரிஞ்சுட்டோன்னே நாங்கள் வந்து ரேஞ்ச் ரோவர் எடுத்துக்கிட்டோம். தனி கார் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 4x4 ஒரு காரில் மொத்தம் 5 பேர் எண்ணிக்கை. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டோம். அதில் வந்து நாங்கள் ஒரு சிட்டி டு சிட்டி சம்திங் துபாய் டு அபுதாபி நாங்கள் கிராஸ் பண்ணோம். மொத்தம் 1.5 hours ட்ராவல்ஸு. அப்புறம் அங்கே ஒரு 3/4 மணி நேரம் டெசர்ட்டில் வந்து ரைட் பண்ணாங்க. டெசர்ட் சஃபாரி செம்மையாக இருந்தது. மொத்த வீடியோ உங்களுக்கு நான் இந்த 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 வீடியோவில் நாங்கள் அட்டாச் பண்ணி மொத்தத்தையும் பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்து பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்தர் அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அபுதாபி போகும்போது டெசர்ட் சஃபாரி வந்து ஃபஸ்ட்டு போகாமல் நாங்கள் வந்து ஏடிவி ரைட் போயிட்டோம். ரைடு போயிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டெசர்ட் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து அப்படியே பேக் சைடு போனார். அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து காட்டியிருக்கேன். அது வந்து ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாகவே டெசர்ட்டில் வந்து நாங்கள் ரைட் பண்ணோம். ஏடிவி ரைடும் நாங்கள் போனோம், நானும் என் ஃப்ரெண்டும். அதையும் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அப்புறம் வந்து நாங்கள் வந்து அப்புறம் அந்த ஏடிவி ரைடு முடிஞ்சோடனே நாங்கள் பேர்டு கூட வந்து அங்கே ஃபால்கான் பேர்டு தான் ஒரு நேஷ்னல் பேர்டு துபாயில். அதையும் நாங்கள் வந்து அங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம். எல்லோரும் எங்கள் ட்ரிப்பில் வந்தவங்க கூட. அங்கே வந்து அது வந்து 250 dirhams சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் புர்ஜ் கலிஃபாவும் போயிருந்தோம்ல, அங்கே வந்து நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அங்கே வந்து இப்போ ஃபோட்டோ வந்து புர்ஜ் கலிஃபா மேலே எடுத்துருந்திங்கன்னா அங்கேயும் சோவேனியர்ஸ் இருந்தது. அங்கே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து ஃப்ரேமோடு போட்டிங்கன்னா 300-400 dirhams வந்து வாங்குகிறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. அது நீங்கள் வெளியே வரும்போது அதை நீங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் அதில் ஏடிவி ரைடு வந்து ஒருத்தருக்கு வந்து 150 dirhams, 2 பேருக்கு போனீங்கன்னா 200 dirhams சம்திங் அது கம்மியாகுது. 2 பேராக போனீங்கன்னா. அங்கே வந்து நான் போனது வந்து ஜஸ்ட் 400cc தான். நான் 800cc கூட போயிருக்கேன். நான் 200 கூட போயிருக்கேன் சென்னையில். அப்புறம் வந்து நாங்கள் போகிற வழியில் வந்து மெட்ரோ ரயில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. 1 ரயில் சம்திங் ரயில்னு. அதில் வந்து அது வந்து கொட்டாருக்கும் டோயாக்கும் கனெக்ட் ஆகுது. நாங்கள் வந்து பார்டர் வரையும் போயிருந்தோம். அது எல்லாமே வந்து என் கூட வந்த டிரைவர்னு சொன்னால் அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான். அவர் வந்து பாகிஸ்தானியா. அவர் வந்து எல்லாமே ஒரு இடமும் போகும்போது சொல்லிகிட்டு இருந்தார். வரும்போது ஏர்போர்ட்லாம் வந்து காமிச்சார். அப்புறம் நாங்கள் வந்து நல்லா சேஃபாக போயிட்டு வந்தோம். இவரால் நல்ல டிரைவரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டெசர்ட் சஃபாரி முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு கேம்ப் வந்து டெசர்ட் சஃபாரியே போட்டிருந்தோம். அங்கே வந்து ஃபயர் டான்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து நான் எல்லாமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது நல்லா இருந்தது பார்க்கவே. எப்படி இந்தியாவில் வந்து வாயில் அப்படியே ஊதுவாங்க ஃபயரை. அப்புறம் ஃபயர் டான்ஸ்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் கேமல் ரைடு இருந்தது நைட்டில். அப்புறம் ஃபுட்டு அங்கேயே ஃபுல்லாக பஃபெட் தான். அங்கே ஃபுல்லாக வெஜ் தான். ஃபுல்லாகவே அரபிக் ஃபுட்ஸ் தான். பிரியாணிலாம் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ஜிடிஆர்எஸ் வந்து நீங்களும் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் துபாய் ட்ரிப் போங்க. சம்திங் 1 person வந்து 80,000 கிட்ட வித் ஃப்ளைட் டிக்கெட்டோட அக்காமடேஷன் 5 nights வந்து நாங்கள் இருந்தோம். எல்லாமே ஜிடிஆர்எஸ் கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் இந்து டெம்பிள் போனோம் 5 days. அதுக்கப்புறம் கிராண்ட் மசூதி போனோம், சையத் மொசைக். அங்கே வந்து அது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் 5th day வந்து ஃப்ளைட்டுக்கு
ஏறத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ரீ டே சொல்லுவாங்க, அந்த ஷாப்பிங் விட்டாங்க, லோக்கல் ஷாப்பிங்க்கு. அங்கே வந்து எல்லோரும் வந்து இது 5 to 10 திராம்ஸ் ஷாப்புன்னு ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து எங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து வீட்டுக்கான தேவையான பொருள் வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் வந்து தியேட்டரில் உங்களுக்கு எங்கள் சேனல் பார்த்தே தெரியும். அதனால் நான் வந்து சரி அங்கே இருக்க தியேட்டர் வந்து எப்படி இருக்குது, உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் போயிட்டு பார்க்கலான்னு சொல்லி அந்த டைமில் வந்து நான் வந்து ஓக் சினிமாஸ்ன்னு பக்கத்தில் சிட்டி சென்டர் ஏரியாவில் வந்து நான் போய் பார்த்தேன். அங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒன்றுன்னு பார்த்தேன். அதுவும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் 5th டே. அங்கே வந்து நல்லா ஒரு சவுண்ட் அரௌண்டிங்ஸு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ்ஸு ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு டிக்கெட் வந்து ப்ரீமியம், தென் பட்ஜெட் அண்டு ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு இருந்தது. அது எல்லாமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கிட்ஸுக்குன்னு இந்தியாவில் எப்படின்னு தெரியல, கிட்ஸுக்குன்னு தனியாக வந்து ஒரு டிவியில் வந்து பெரிய இன்ச்சு டிவியில் வந்து போடுறாங்க கிட்ஸுக்குன்னு. அங்கே வந்து பர்மிட் பண்ணுறாங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது ஏடிவி ரைடு தான். இங்கே வந்து இது வந்து என் ஃப்ரெண்டும் நாங்கள் போயிருந்தோம். ஃபுல்லாக சுற்றி வந்து ஃபுல்லாகவே டெசர்ட்டு நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் திரும்பவும் கடைசி நாள் வந்து நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் நான் படத்துக்கு போயிட்டு வந்தேன். எல்லாருமே கிளம்பிட்டோம். ரூம் வந்து வெக்கேட் பண்ணிட்டு நாங்கள் திரும்பவும் ஷார்ஜா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். திரும்ப ஷார்ஜா ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி நாங்கள் சென்னைக்கு அரைவ் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நாங்கள் இந்த ஏடிவி ரைடை முடிச்சிட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து டெசர்ட் சஃபாரி கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ரெண்ட் இருக்க 4 கார் எல்லாமே எங்கள் கூட வந்தவங்க தான். நல்லா வந்து எப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி நல்லா ஒரு வயிற்றெல்லாம் கலத்துச்சு. செம்மையாக இருந்தது, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் புது எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக நீங்கள் துபாய் போனால் போய் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். ஒரு லைஃப் டைம் த்ரில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது ஒரு 1/2 மணி நேரம் நடுவில் ஒரு இடத்துல வந்து நின்று ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். திரும்பவும் இங்கே வந்து நாங்கள் சஃபாரியில் போயிட்டோம். இது எப்படி ஏடிவி ரைடு மாதிரி இன்னொரு கார் இருக்குது, இந்த பப்ஜியில் வர மாதிரி பக்கியும் இருந்தது. அது வந்து ஜஸ்ட் 500 திராம்ஸ் 5000 திராம்ஸ் சம்திங் ஒரு ஆளுக்கு, 2000 திராம்ஸு. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதை பார்த்துருக்காங்க. நிறைய அந்த இடத்துல வந்து போயிட்டு இருந்தது. அங்கே இருக்க லோக்கல் கைஸ் வந்து அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டெசர்ட்டில். அதுக்கப்புறம் நாங்கள் அப்புறம் நைட் கேம்பில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கே வந்து துபாயில் வந்து ஷேக்லாம் வந்து ட்ரெஸ் போடுவாங்க. அந்த யூனிஃபார்ம் வந்து வந்து போட்டிருந்தா தான் அந்த மசூதிக்கும் கிராண்ட் மசூதிக்கும் உள்ளே விடுவாங்க. இங்கேயும் வந்து அங்கே போட்டிருந்தாங்க சும்மா ஃபோட்டோ ஷூட்டுக்கு. அதை எடுத்து நாங்கள் போட்டோம் நைட் கேம்பில். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னால் நைட்டில் வந்து கோக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டே இருக்காங்க டின்னு. நான் வந்து 4-3 குடித்தேன் டின் கோக்கு. அடுத்தது அந்த ஆல்கோஹால்லாம் கூட கொடுக்குறாங்க. அது வந்து தட் இஸ் மணி தான், அது வந்து காஸ்ட்டு. இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டே இருந்தாங்க, குடித்தோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு. அதுக்கப்புறம் கேமல் ரைடு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அதே வண்டியில் நாங்களும் திரும்பி வந்துட்டோம். அப்புறம் நைட்டு வந்து விஷன் இம்பீரியல் ஹோட்டல் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ரூம் வந்து அலோக் பண்ணியிருந்தாங்க. இப்போது 2 பேருக்குன்னா ஒரு ரூமு காட்டேஜு, ப்ளஸ் 3 பேர்னா ஒரு எக்ஸ்ட்ரா காட்டேஜ் கொடுத்தாங்க. அப்புறம் நான் வந்து டெய்லியும் காலையில் வந்து
ஒரு ஒரு பிளேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கிங் போவேன் சுற்றி. வாக்கிங் போயிட்டு நான் லாஸ்ட் டே வந்து நான் ஐஸ்கிரீமு பிரியாணிலாம் சாப்பிட்டு நாங்கள் வந்தோம் வெளியே. சுற்றி பார்க்கும்போது எல்லாருமே வந்து குட் மார்னிங், எல்லாமே கைண்ட்னஸாக இருந்தாங்க. சுற்றி எல்லாம் ரொம்ப டார்க்காக இல்லாமல் ஒயிட்டாக இல்லாமல் எல்லாருமே வந்து கைண்ட்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கல. எல்லாருமே வந்து ஆஃபீஸ்க்கு போனவங்க போகிற டைமில் வந்து எல்லாருமே பார்த்து எல்லோரும் விஷ் பண்ணிட்டு போனாங்க. நல்லா இருந்தது. அது காலையில் அதுக்காகவே நான் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் ஒரு வாக்கிங் போவேன். அங்கே வந்து எப்படின்னா, அங்கே வந்து நம்மளுக்கு ஓலா மாதிரி அங்கே கரீம்னு ஒரு ஆப் இருக்கும். அதில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு எங்கே இருந்தாலும் பக்கத்தில் போவோம். இது ஜிடிஆர்எஸ்னால அவங்க பஸ்ஸு வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. நாம் இங்கேன்னு சொல்லிடுறோம், ஆனால் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. இவ்வளோ பேரையும் கூப்பிட்டு போனாங்க, சேஃபாக கொண்டு வந்தாங்க. அது இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். அவங்க அந்த கைடு நம்பரையும் நான் வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து நான் டேக் பண்ணுறேன். கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் தாட்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ் போகும் டெசர்ட் சஃபாரி. ஏன்னா வந்து நான் வந்து ஃபுல்லாக இதை மட்டும் தனியாக போட்டேன்னா நான் வந்து திரும்ப எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ஒரே வீடியோவில் வந்து லென்த்தியாக 1 ஹவரில் போடுறேன். ஏன்னா வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெசர்ட் சஃபாரி அப்புறம் 5 நாள் நாங்கள் என்ஜாய் பண்ண இடம் எல்லாமே போட்டிருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து முடிஞ்ச வரையும் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மியூசிக் போடுறேன். அதனால் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வந்து நாங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ணோம் இந்த கார்லேயே. துபாயிலேருந்து அபுதாபி வந்தோம். அதாவது அல்லாவி டெசர்ட்னு இங்கே நிறைய டெசர்ட் இருக்குது டெசர்ட் சஃபாரியில் போகிறதுக்கு. எங்கள் ஜிடிஆர்எஸ் வந்து இந்த இடம் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. இது நல்லாவே இருந்தது, லென்த்தியாக இருந்தது. மற்ற இடம் டெசர்ட் ஏரியா அப்படின்னு தெரியல. இங்கே வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே டெசர்ட்டு. நீங்கள் வந்து துபாய் தாண்டிட்டீங்கன்னா அபுதாபிலலாம் பாலைவனம் எப்படி நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களோ அது மாதிரி இருக்குது எல்லா இடமும். அப்புறம் டெசர்ட் இதில் வந்து இதுக்கப்புறம் நைட் கேம்ப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதில் வந்து கோக் வந்து எப்பவும் ஃப்ரீயாகவே தருவாங்க, நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி. இங்கே மால் பார்த்திங்கன்னா நிறைய மால் இருக்குது துபாயில். எனக்கு கடைசி 5th டே வந்து நான் சிட்டி சென்டர் தீரா தான் போயிருந்தேன். நான் போக முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் உங்களுக்கு வந்து எல்லா மாலும் போயிட்டு உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். இந்த யூடியூப் சேனலில் பாருங்கள். முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து நான் எடிட் பண்ணி 14th இல்லைனா 13th இன்றைக்கி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சது பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் வந்து 5 நாளும் வந்து நாங்கள் வந்து மார்னிங் மட்டும் விஷன் இம்பீரியல் ஹோட்டலில் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலில் சாப்பிட்டோம். தென் ஆஃப்டர்நூன் அண்ட் நைட்டு வந்து வெளியே சாப்பிட்டோம். அப்புறம் நாங்கள் போன இந்து கோயிலுக்கும் வந்து நாங்கள் அங்கே வந்து அது கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து மியூசியம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து இந்த நார்த் இந்தியன் டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி
ராமர் எல்லாமே இருந்தாங்க. அப்புறம் வந்து அங்கே வந்து ஸ்டோர் ரூமுக்கு வந்து செப்பல் வைக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு ஜர்க்கினை எடுத்து வந்து ஸ்டோர் பண்ண அங்கே ஒரு இடம் இருக்கும். அப்புறம் வெளியே வரவும் ஒரு பிரசாதம் மட்டும் கொடுத்தாங்க. இப்போ நாங்களாம் பஸ்ஸில் எடுத்து கிளம்பிட்டோம். அப்புறம் அந்த கிராண்ட் மசூதியும் அப்படி தான் யூனிஃபார்ம் தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அது மால்குள்ளே வந்து இருக்குது. அதுவும் நான் அந்த ஏரியாவே இல்லைலாம் பிரம்மாண்டமாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. பெரிய ஒரு 20 ஏக்கர் 50 ஏக்கர் 100 ஏக்கருக்கு வந்து அந்த கிராண்ட் மொசைக்கே இருந்தது. அதில் வந்து இந்த ஜெர்மனி வந்து கிறிஸ்டல் ஒன்று க்ரூஸ் கிறிஸ்டல் ஏதோ ஒன்று, அது என்னன்னு தெரில. அந்த கிறிஸ்டல் வந்து ஜெர்மனியில் தான் இருக்கும். அதை வந்து மேட் பண்ணி அதில் வச்சுருக்காங்களாம். ரொம்ப அரிய வகை கிறிஸ்டல் அது. இங்கே வந்து சொல்ல போனீங்கன்னா இங்கிலாண்டில் இருக்க குயின் எலிசபெத்லாம் வந்து இருக்காங்க. அதெல்லாம் ஃபோட்டோ போர்ட்ரேட்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த வேர்ல்ட்லேயே பெரிய எக்ஸலேட்டர் இங்கே தான் இருக்கும் போல். உள்ளே போன இடத்துல அப்படியே வரும்போது லென்த்தியாக அங்கே ஏர்போர்ட்டில் வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் வந்து பெருசாக வந்து எக்ஸலேட்டர் இருந்து எல்லாமே நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இந்த வீடியோலேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுதான் கைஸ், வேறு எதுவும் இந்த வீடியோவில் நான் பெருசாக நான் எதுவும் சொல்லலை. இந்த வீடியோ பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மானிட்டைசேஷன் ஹெல்ப் பண்ணுங்கள். Until then, bye from HK Vlogs. Will shortly see you in the next video. Bye bye.
லென்த்தியான டெசர்ட் சஃபாரி வீடியோ பார்த்துட்டிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கேமல் ரைடில் வந்து சுற்றி வந்து டெசர்ட் கேம்ப்பு. அதுக்கு முன்னாடி நாங்கள் இது பண்ணிட்டு இருந்தோம் கேமல் ரைடு. அப்புறம் நாங்கள் அடுத்து கேம்புக்கு போனோம். அங்கே ஃபுல்லாகவே உட்காந்து நடுவில் வந்து எல்லாமே ஆடிட்டு இருந்தாங்க. இந்த ஃபயர் ஷோலாம் பண்ணாங்க. நாங்கள் வந்து சுற்றி உட்காந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து கேமல் ரைடில் வந்து மொத்தம் 2 கேமல் இருந்தது. அதில் வந்து சின்ன ஒரு ரவுண்டு மட்டும் சர்க்கிள் மட்டும் போட்ட மாதிரி ஏறி திரும்ப உட்கார சொல்லிட்டாங்க, இறங்க சொல்லிட்டாங்க. இங்கே கேம்பில் வந்து ஃபுட்டு வந்து எல்லாமே பஃபேட்டு. பிபிக்யூ இருந்தது, அதுக்கு வந்து அதை மட்டும் காஸ்ட்டு. மிச்சம் இந்த ஃபுட்டு வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே வந்து கொடுத்தாங்க. படப்பாசு, தென் ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் மட்டன், சிக்கன் ரைஸ், மட்டன் ரைஸ் எல்லாமே கொடுத்தாங்க. பீஃப் கூட கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க டெசர்ட் கேம்ப் தான். இங்கே வந்து மியூசிக் வந்து தனியாக போட்டிருந்தாங்க. அவங்க நடுவில் ஆடுற மாதிரியும் போட்டிருந்தாங்க. இங்கே தான் அந்த யூனிஃபார்ம் கூட இருந்தது, அதையும் போட்டு ஃபோட்டோ எடுத்தேன். இங்கே கையில் வந்து லேடிஸ்க்கு வந்து மணி போட்டாங்க. அது வந்து டேட்டு மாதிரி அதையும் எல்லாம் நிறைய பேர் போட்டாங்க. அதெல்லாம் கைஸ் இந்த அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே ஃபயர் இது பண்ணியிருந்தாங்க. ஃபயர் ஷோலாம் காட்டியிருந்தாங்க, பாருங்கள். Sorry ass DJ.
can get some. Sorry ass DJ. You can get some. Sorry ass DJ. You can get some.
என்ன கைஸ், டே 3 வந்து டெசர்ட் சஃபாரியும் நைட் கேம்ப் போட்டது என்ஜாய் பண்ணிங்களா? இப்போ நீங்கள் டே 4 பார்க்குறீங்க. இங்கே வந்து நான் சொன்ன முன்னாடி இந்து டெம்பிள் போயிருந்தோம். இங்கே வந்து நாங்கள் வந்து இது வந்து ஒரு தனி தீவில் இருக்குது. அது நாங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரசாதம் மட்டும் கொடுத்தாங்க போகும்போது. மேலே கீழே வந்து மியூசியம் வந்து, மேலே வந்து டெம்பிள், ஆதிவீரன் டெம்பிள் முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் வழக்கம் போல் பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டோம். இங்கே வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஐலாண்டுக்கு நடுவில் வந்து நாங்கள் வந்து பஃபேட்டில் சாப்பிட்டோம் ஒரு ஹோட்டலில். அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபுல்லாக தண்ணி சுற்றி நடுவில் தீவு மாதிரி, பெனிசுலா மாதிரி நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டோம். அங்கேயும் ஃபுல்லாகவே நான்வெஜ், வெஜ்ஜு எல்லாமே பஃபேட்டில் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பீச்சு போயிருந்தோம். நடுவில் கடல்லாம் இருந்தது. ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம். அதுவும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிருக்கேன், பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்.
அப்புறம் இந்த தீவில் மெயின்லேயே வந்து இங்கே வந்து டேட் ஷாப் இருக்குது, ஹோல்சேலில் விற்கிறாங்க. டேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம், ரொம்ப சீப்பாக. சாக்லேட்டும் இருந்தது துபாய். அது வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ஏரியாவை. நான் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். நாங்கள் டேட்ஸ்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணோம். அங்கேயும் நம்ம எங்கள் கைடு வந்து கூப்பிட்டு போனார். எல்லா விதமான டேட்ஸும் இருக்குது. நாங்கள் 46 பேரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். மறக்காமல் நீங்கள் இங்கே போனீங்கன்னா அங்கேயும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும்.
நாங்கள் இந்து டெம்பிள் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அதே பஸ்ஸில் வந்து நாங்கள் கிராண்ட் மசூதிக்கு போயிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது கிராண்ட் மசூதி தான். என்டையராகவே பெரிய இதோட பெரிய மெக்கான் மதீனா வந்து சவுதியில் இருக்குது. அது நெக்ஸ்ட் லெவல் இதை தான் சொல்லுவாங்க. இது வந்து இப்போது 20 இயர்ஸ் பேக் தான் கட்டியிருக்காங்க. நல்லா இருந்தது. இந்த ரம்ஸான் அப்போல்லாம் இங்கே வந்து பக்ரீத் அப்போல்லாம் நிறைய ஃபெஸ்டிவல் டைம் அப்போது கூட்டம் பயங்கரமாக வரும். எல்லாருமே வந்து ப்ரே பண்ணுவாங்க. அதை இந்த வீடியோவில் நான் இது மெயினாக இந்த க்ரூஸ் கிறிஸ்டல் சொன்னால அந்த கிறிஸ்டலை அங்கே ஜெர்மனியில் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதுதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு. கடைசி டே வந்து டே 5 வந்து நான் ஓக் சினிமாஸ் போயிருந்தேன். அதையும் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். மறக்காம இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். Everybody dance. Everybody dance. அப்படியே டே 4 நாங்கள் டெம்பிள் போய் இந்த டேட்ஸ் மார்க்கெட் முடிச்சுட்டு நாங்கள் இப்போது ஃபெராரி வேர்ல்டு போனோம். ஃபெராரி வேர்ல்டு வந்து ரொம்ப காஸ்ட்லி என்ட்ரி. உள்ள ரோலர் கோஸ்டர் ரைட்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து 1000 dirhams கிட்டே இருக்கும் உள்ளே போக. அதனால் ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் சுற்றி பார்த்துருவோம். இந்த ஏரியா இந்த இடம் வந்து நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த லிங்கா படத்தில் ஓ நண்பா நண்பா படத்தில். அதுக்கப்புறம் அந்த நாள் நைட்டு வந்து நாங்கள் ராவிஸ் போயிட்டோம். ராவிஸ் ஹோட்டல் தான், இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். அங்கே வந்து பஃபெட் சாப்பிட்டு வெஜ்ஜு நான்வெஜ்லாம் சாப்பிட்டு திரும்ப நாங்கள் பஸ் ஏட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அதான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன்.
அப்புறம் அங்கே துபாய் ட்ரம் வந்து இன் பிட்வீன் ரோட்லலாம் ஓடிட்டுருக்கு. அதுவும் நல்லா இருந்தது. அதுவும் நான் வீடியோ பிடிச்ச ஷார்ட்டில் போட்டிருக்கேன். இதுலேயும் இப்போ இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 5th டே வந்து எல்லாரையும் வந்து ஷாப்பிங், கடைசி நாள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்புன நேரத்தில் நான் வந்து சினிமா தேட்டர் போனேன். 5 to 10 dirhams ஷாப்புன்னு துபாயில் இருக்குது. அது எப்படின்னா எந்த பொருள் எடுத்தாலும் இங்கே 10 20ன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அங்கே 5-15 dirhams வந்து ஷாப் அங்கே இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டும் அங்கே கிடைக்கும். அங்கே எல்லோரும் போயிருந்தாங்க, கூட வந்தவங்க. எங்கள் அம்மாலாம் போயிட்டு நாங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம். ஆனால் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு ஏதோ வேக்ட் டேக்ஸ் வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஓக் சினிமாஸ் தான். ஓக் சினிமாஸில் வந்து ஐமேக்ஸும் இருக்குது, சிட்டி மேக்ஸ் ஐடி, அண்ட் தென் 4DX இருக்குது, 3D இருக்குது. கிட்ஸுக்கான சின்ன டிவியில் போடுறாங்க. அது வந்து பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. அதுக்கும் டிக்கெட் வாங்குறாங்க. அது வந்து எல்லா படம், புது படம் எல்லாமே சின்ன டிவி, அந்த 90 inch டிவியில் போடுறாங்க. நான் போகிற 4th ஸ்க்ரீனு. நான் பார்த்து ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 எல்லாம் இந்த வீடியோலாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மொத்தம் 10 to 12 ஸ்க்ரீன் இருக்குது. எல்லா பேன் இந்தியா ஃபிலிம்ஸு, தென் தமிழும், இங்கிலீஷு, தென் ஜெர்மன், ஜப்பான், சைனீஸு, தென் ஜாப்பனீஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகுது. பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மானிடைசேஷன் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Until then, bye from HK Vlogs. We'll see you in the next video. Bye bye. திரும்ப நாங்கள் ஷார்ஜா ஏர்போர்ட்லேருந்து ஏர் அரேபியா ஃப்ளைட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். பை பை.
ways. Tell me that you love me, even if it's fake.